நம்முடைய மனது நம்முடைய ஆவியோடு எந்த அளவுக்கு இடைபடுகிறதோ, ஆவியின் சிந்தை உள்ள மக்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பூமியிலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் மனதில் பிசாசுடைய எண்ணங்கள், பிசாசுடைய சிந்தைகள் அது ரொம்ப ஆழமாக அப்படியே வேரூன்றிருச்சுன்னா தேவன் விரும்புகிறது நம்மளோட வாழ்க்கையில் நடக்காது. பிசாசுடைய எண்ணங்களும் பிசாசுடைய கிரியெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஒன்றுமே செய்வானா கத்தரை எல்லாம் பார்த்துக்குவார் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்முடைய எண்ணங்களை காத்துக்கிட்டே இருக்கணும். சத்தியத்தை கேட்போம். சத்தியம் தவறான காரியங்களை காமிக்கும். சத்தியம் மனதில் இருக்க எண்ணங்களோட யுத்தம் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம மனம் திரும்பலன்னா திரும்பி உள்ளே உட்காந்துக்கிறோம். திரும்பி மனம் திரும்பும் பொழுதுதான் அதுக்கு ஒரு பவரே ஏற்படும். தவறான எண்ணங்களை வெளியே அனுப்பும். ரெண்டு கொரிந்தியர் திருப்புவோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைன்னு பேசி வருகிறோம். நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் நோக்கம் என்பது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். தோல்வியான வாழ்க்கை வாழும் பொழுது அது நமக்கும் திருப்தியாக இருக்காது, நம்மை ரட்சித்த தேவனுக்கும் அது ஒரு பெரிய திருப்தியாக இருக்காது. கர்த்தர் நம்மை எல்லா பகுதியிலையும் வாழ்ந்து சுகித்திருக்கணும் விரும்புகிறார். உபாகமம் புத்தகம் முழுதும் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அடிக்கடி இருக்கும், நீ நன்றாக இருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும். நம்ம குறித்து தேவனுடைய சித்தம் நம்ம நீடித்திருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம நன்றாக இருக்கணும். நீடித்திருந்து எப்படியே சமாளிப்பா, தத்தி முத்தி மேலே வந்திருப்பான், எப்படியாச்சும் ரட்சிப்பை காத்துக்கப்பா, பரலோகம் வந்தால் போதுப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. நம்ம நீடித்திருக்கணும், அதே நேரத்தில் நன்றாக இருக்கணும். அதான் நம்முடைய பரலோக தேவனை திருப்திப்படுத்தும், பிரியப்படுத்தும். அதனால தான் யோவான் சொல்லுகிறார், கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து சொல்லுகிறார், பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். இதே ஒரு பகுதியில் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு சொல்லலை, எல்லா பகுதியிலையும் வாழ்ந்துருக்கணும். சில பகுதியில் நம்ம வாழலை, அந்த பகுதியில் நம்ம வெற்றியாக இல்லைன்னா, நம்ம எத்தனை பகுதியில் தான் நல்லா இருந்தால் கூட அந்த பகுதி நமக்கு ஒரு மாதிரியே மனதில் வேதனை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். யாராச்சும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாவே நம்ம சொல்கிறோம், எத்தனையோ காரியம் நல்லா இருக்குது, அதை நீங்கள் சொல்லலாமே, கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, அப்படி சொல்லலாமே. அப்படி அது சொல்கிறது நல்லது தான். ஆனால் என்ன இருந்தாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நமக்கு எந்த ஒரு பகுதி குறைவாக இருக்கோ அதான் மனதில் முதல்ல வருது. ஏன் வருதுன்னா அது நமக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கல. நம்ம எல்லா பகுதியிலும் நன்றாக இருக்குன்னு விரும்புகிறார். ஏசாயா 54 சொல்கிறார், நம்ம நல்லா இருக்கும் பொழுது அவரோட ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு சந்தோஷப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நல்வாழ்வு முழுவதும் தேவனை மட்டும் சார்ந்திருக்கிறது. நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கை தேவனை மட்டும் சார்ந்திருக்கிறது என்றால், தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவன் பாரபட்சம் உள்ள வல்லவை இருக்கு. இப்போ சில மக்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் செழிப்பை போதிக்கிறீங்களே, எல்லாருமே செழிப்பாக தான் இருக்காங்களா அப்படின்னு சில கேட்குறாங்க. அந்த கேள்வியே தப்பு. யார் விசுவாசிக்கிறாங்களோ, அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறார்களோ அவர்கள் செழிப்பாக இருக்க முடியும். கர்த்தர் சித்தம் இருக்கார். செழிப்புங்கிறது ஏதோ ஒரு சபையின் போதனை கிடையாது, வேதத்தில் இருக்கிற போதனை. நாம் செழிப்பாக இருக்கணும், எல்லா பகுதியிலையும் வெற்றிகரமாக இருக்கணும், அதில் பொருளாதாரத்துலையும் வெற்றிகரமாக இருக்கணுங்கிற கர்த்தருடைய சித்தம். சிலாம் பெரிய அறிவாளி மாதிரி கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ சர்ச்சில் போதிக்கிறீங்களே, உங்கள் சர்ச்சில் எத்தனை கோடீஸ்வரங்க இருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்போது ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறீங்க, எதுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறோம்? வியாதியாக இருக்கணும்னு சுகமாக்குறதுக்காக. வந்து ட்ரீட்மெண்ட் சரியாக எடுத்தாங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க வருவாங்க. சில டாக்டர்ஸ் எல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கலன்னா அது இங்கே ஒரு டாக்டர் இருப்பார், இது கீழ்ப்படியாமைன்னு அப்படி எழுதுவார். அவர் அந்த சீட்லேயே எழுதுவார், இது கீழ்ப்படியாத கேஸ்ன்னு எழுதுவார்.
போகிறது நல்லது, ஆனால் அந்த டாக்டர் என்ன சொன்னாரோ அது மாதிரி நடக்கணும். அதே மாதிரி தான் சபையில் வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி நடந்தோம்னா கர்த்தர் பாரபட்சமுள்ளவர் அல்லவேன்னு இருக்கு. உலகத்தில் ஒரு மனிதனை கர்த்தர் செழிப்பாக்கி இருக்கிறார், உயர்த்திருக்கிறார் என்றால் எல்லா மனிதனை குறித்த கர்த்தருடைய சித்தம் அதான். ஆனால் ஏன் இல்லைன்னா நம்முடைய மனது அந்த அந்த காரியத்தில் சீர் பொருந்தவில்லை, அதில் நம்ம இணங்கவில்லை. ஏசாயா சொல்லுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நீங்கள் செவி கொடுத்தான்னு சொல்லலை, மனம் பொருந்தி செவி கொடுத்தால். நம்ம போதிக்கிற எத்தனையோ சத்தியங்களை மக்களுடைய மனது பொருந்தாது. இவர் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன், இதில் எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா மனம் பொருந்தாத பொழுது தேசத்தினுடைய செழுமையை நாம் அனுபவிக்க முடியாமல் போயிடும். நம்ம அந்த படித்த இந்த வசனங்கிறது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய யுத்தத்தை குறித்து பேசுகிறார். ஒரு போர் ஆயுதம்ங்கிறாரு, ஒரு யுத்தம் சொல்லுகிறாரு. இந்த யுத்தம் மாம்சீகமான யுத்தம் கிடையாதுங்கிறாரு. நாம் மாம்சத்தின்படி நடந்தாலும், ஒரு மனிதர்களாக அந்த பூமியில் நடந்தாலும் நாம் மாம்சத்தின்படி யுத்தம் செய்யலை, மனிதர்களோடு யுத்தம் செய்யலை. மனிதர்களோடு நம்ம யுத்தம் செய்யாதபடியினால நம்முடைய ஆயுதங்களும் மாம்சீகமான ஆயுதங்கள் கிடையாது இல்லையா? இப்போ மனிதனோடு யுத்தம் பண்ணுறோம்னா, இப்போது ஒரு சிலம்பத்தோடு வரேன்னா நமக்கு ஒரு சிலம்ப கம்பு இருக்கிறது நல்லது, ஏன்னா மாம்சீகமான யுத்தம். இது மாம்சீகமான யுத்தமே கிடையாது. அதனால் கொடுக்கப்பட்ட ஆயுதங்களும் மாம்சீகமான ஆயுதங்கள் கிடையாது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவிழா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவிழா இருக்கிறதுன்றிருக்கு. அந்த ஆயுதங்களும் தேவனுடைய ஆயுதங்களாக இருக்கிறது. எபேசர் சொல்றார், தேவனுடைய சர்வ ஆயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கிறார். எதுக்கு தேவனுடைய சர்வ ஆயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால், இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரு ஆயுதத்தை கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அத்தனை ஆயுதத்தையும் எடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணுகிறோம் என்றால் இந்த யுத்தத்தில் நம்ம வெற்றி பெற முடியும். அதில் ஒரு காரியம் பேசுகிறோம், அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு அந்த ஆயுதங்கள் தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறதுன்னு இருக்கு. தமிழில் அரண் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கில பைபிளில் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்த அரண் சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்த அரண்னா என்னன்னா, எந்த ஒரு காரியம் உங்களை பலமாக ஹோல்டு பண்ணியிருக்கிறதோ அது பலத்த அரண். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புவது, அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கீங்க, இவ்வளோ நாள் சபைக்கு வரீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தெய்வீகமான ஆசை இருக்கும். கட்டாயமாக நான் இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், கர்த்தருக்காக அந்த பூமியில் ஏதாச்சும் ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? கட்டாயமாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நம்ப மாட்டேன், உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையும் அந்த தேவன் நமக்குள்ளே வைத்திருக்க விருப்பத்தையும் எந்த ஒரு காரியம் செய்ய முடியாமல் தடுக்கிறதோ, தடை பண்ணுகிறதோ, உங்களை ஹோல்டு பண்ணி நிறுத்துகிறதோ அதான் ஸ்ட்ராங் ஹோல்டு. அதாவது தவறான ஸ்ட்ராங் ஹோல்டு. உங்களை முன்னேறி விடாமல் உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு, உங்களை ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம்தான் அரண் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரண் எங்கே இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது, மனதில் ஏற்படுகிறது. மனதில் சிந்தையில் பிசாசு ஏற்படுத்துகிறான். அதுக்குள்ள அவன் மறைந்து கொண்டு அவனுடைய ஆசை விருப்பங்களை நம் மூலமாக செயல்படுத்துகிறான். நம்முடைய ஆசை விருப்பங்கள் மனது ஆவியில் இருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும், எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய ஆவியில் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஆசை விருப்பங்கள் எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் நம்முடைய மனது நம்முடைய ஆவியோடு எந்த அளவுக்கு இடைப்படுகிறதோ, ஆவியின் சிந்தை உள்ள மக்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பூமியிலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் மனதில் பிசாசுடைய எண்ணங்கள், பிசாசுடைய சிந்தைகள் அது ரொம்ப ஆழமாக அப்படியே வேரூன்றிருச்சுன்னா தேவன் விரும்புகிறது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. பிசாசு நம்முடைய மனதுக்குள்ளே வைத்து, மனதுக்குள்ள எண்ணம் கொண்டு அவன் ஆளுகை செய்து அவன் நம்மை பயன்படுத்துவான். கர்த்தருடைய கரத்தில் ஆயுதமாக இருக்க வேண்டிய மக்கள் தேவனுடைய ஜனங்கள். நான் சொல்கிறது தேவனுடைய ஜனங்கள் பிசாசின் கையில் ஆயுதமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நான் பிசாசின் கையில் ஆயுதமாக இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது அது அவங்க அது வந்து அது மறைஞ்சிருக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, பலத்தரன்கிறது தன்னை தேடி அழிக்கக்கூடிய எதிரிகளிடத்திலிருந்து மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடம் தான் பலத்தரன். பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருக்கிறது. தாவீது சொல்றார், கர்த்தரன் அடைக்கலம் என் கோட்டை, என் தஞ்சம்ங்கிறாரு. கோட்டைன்னா நான் மறைந்தெடுக்கக்கூடிய ஒரு கோட்டை, சவுலின் கைக்கு என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடம். பிசாசு அப்படி மனதுக்குள்ள சேஃபாக இருக்கிறான். பிசாசு மேலே பிடிச்சிருக்குன்னா இயேசு நாமத்தில் பேயே பிசாசு அசுத்தாவியே வெளியே போனால் போயிடும். ஆனால் மனதுக்குள்ள மனது எண்ணங்கள் மூலமாக வச்சிருக்கான்னா அந்த எண்ணங்களை உடைப்பது கஷ்டம்.
எப்படி பலத்தரணம் வருகிறதுனா இருதயத்தில் வருகிறது. இருதயத்திலிருந்து வாழ்க்கைக்குள்ளே வரும், குடும்பத்துக்குள்ளே வரும், சபைக்குள்ளே வரும். சில நேரத்தில் அந்த 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 ஜியாகிரபிக்கல் ரீஜன்லேயே இருக்கும், அந்த என்ன சொல்கிறது, அந்த புவியியல் அமைப்புக்குள்ளே இருக்கும். ஒரு ரீஜனே, ஒரு பகுதியே அவங்களுடைய எண்ணங்கள், ஒரு சிந்தைகள் முழுவதும் ஒரு விதமாக கட்டி அமைக்கப்பட்டிருக்கும். சொன்னது புரியுதுங்களா? இது விசுவாசியோட வாழ்க்கையில் இருக்கும். மனதில் வந்துருச்சு, மனதில் ஒரு எண்ணம் வந்துருச்சு, மனதில் இருக்க எண்ணம் அப்படி குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு வச்சுங்களேன். அந்த அந்த குடும்பத்தை மட்டும் தான் ஆட்டி படைக்காது, சந்ததி சந்ததியை ஆட்டி படைக்காது. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த நேச்சர் இருக்கும். சில குடும்பத்தில் பாருங்க, குடிப்பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் தெரியுமா? அப்பா குடிப்பாரு, தாத்தா குடிப்பாரு, எல்லாருக்குமே குடிப்பழக்கம் இருக்கும். ஏன்? ஸ்ட்ராங் ஹோல்டு பண்ணுது அவங்கள வந்து அதை ஹோல்டு பண்ணி நிறுத்துகிறது. சிலருக்கு பயம் இருக்கும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பயம் இருக்கும் தெரியுமா? அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் பேசினாலும் பயத்தை தான் பேசுவாங்க, விசுவாசத்தை பேசவே மாட்டாங்க. நீங்கள் என்னதான் சொன்னால் கூட அவங்களுக்குள்ள ஏறாது. ஏன் ஏறாதுன்னா அது வந்து பலத்த அரணா மாறிடுச்சு. அவர்களுக்கும் அந்த எண்ணத்துக்கும் இடையே ஒரு பாண்டு ஏற்பட்டுச்சு, ஒரு பிணைப்பு ஏற்பட்டுச்சு. அந்த பிணைப்புக்குள்ள கர்த்தருடைய எண்ணங்கள் ஊடுருவி போக முடியாத அளவுக்கு அதை அப்படியே தடுத்து நிறுத்தும். இப்போ ஒரு அம்பு எய்கிறோம்னா அம்பை தடுக்கிறதுக்கு ஒரு சீல்டு வச்சுருக்காங்க இல்லையா? அந்த சீல்டு மாதிரி உள்ளே உட்காந்துட்டு அதை தடுத்து நிறுத்தும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு, அந்த மக்களுக்கு வைத்திருக்க நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் போயிடும். கர்த்தர் அவங்களை இதே செய்யலை, கர்த்தர் பாரபட்சமாயிட்டாரு அப்படின்னு கிடையாது. அதனால தான் எத்தனையோ மக்கள் தரித்திரத்திலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் சாபம் இல்லை, ஆனால் சந்ததி சந்ததியாக தரித்திர சாபம் இருக்கும். நீங்கள் என்னதான் சொன்னால் உள்ளே ஏறாது. ஏன் ஏறாதுன்னா அவருடைய எண்ணத்தில், சிந்தையில், மனதில் தரித்திரிய புத்தி இருக்கும். அதனால் கொஞ்ச நாளைக்கு முடிச்சு தரித்திரம் பிடிச்சிருக்குங்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க புத்தியில் தரித்திரம் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிடும். கர்த்தர் அவங்களை செடிக்க நினைச்சாலும், அவங்களை மேற்கொள்ள நினைச்சாலும் அவருடைய எண்ணத்தில் அதை ஃப்ரீ பண்ணவே முடியாது. எண்ணத்தில் விடுதலை ஆனால் தான் வாழ்க்கையில் விடுதலையாக முடியும். குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு என்னவா மாறினா சபைக்குள்ளே போகும். சபைங்கிறது என்னங்க? பல குடும்பங்கள் இணைந்து தான் சபை. ஏதோ ஒரு குடும்பம் அந்த சபையில் டாமினேட் பண்ணுன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பத்தோட எண்ணம் சபை முழுக்க போகும். தேவனோட நோக்கம் நிறைவேறாது, தேவனோட சித்தம் நிறைவேறாது. கர்த்தர் அந்த சபைக்குள்ளே என்னதான் அசைவாடினாலும், அந்த சபை மக்களை ஆசீர்வதிக்க நினைச்சாலும் அந்த எண்ணம் அது தடுக்கும். அதுதான் பாரம்பரியம் சொல்கிறோம், ட்ரெடிஷன் சொல்கிறோம். எப்படி ஒரு ட்ரெடிஷன் வந்துச்சு? யாரையும் ஒரு மனுஷன் சொன்னது. இன்னைக்கு ட்ரெடிஷனால எத்தனை சபை பிரிவுகள் உருவாயிருக்கு தெரியுமா? ஒரு சபை பிரிவு மக்கள் இருக்காங்க, டீ காஃபி சாப்பிட மாட்டாங்க தெரியுமா? டீ காஃபி சாப்பிட மாட்டாங்க, பூஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, பால் குடிப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா லெமன் ஜூஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு ட்ரெடிஷனாக உள்ளே வந்துச்சு. அதுக்குள்ளே கஃபீன் இருக்குது, கஃபீன் வந்து நம்ம போதையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் அதே சபையில் ஒரு சேர்ந்த சரக்கு அடிப்பார் எனக்கு ஒருத்தர். ஏன்னா ஒரு கட்டு அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த சபை எப்படி உருவாச்சு, ஒரு தவறான போதனை மூலம் ஒரு சபையே உருவாச்சு. அவங்கள்ட்ட கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியாது, தேவனோட நோக்கங்களை பேச முடியாது. ஏன்னா பிசாசு அதை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். சில சபையில் அந்த எல்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, சபை மூப்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பு இருக்காது. ஆனால் அவங்க தான் சபையே கட்டி நடத்தக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அவன் என்னென்னா செய்யணும்னு நினைக்கிறானோ அத்தனையும் அவர்கள் மூலமாக செய்வான். அவன் என்னென்ன அந்த சபைக்குள்ளே செய்ய நினைக்கிறானோ அவர்கள் மூலமாக அரசியலே நடக்கும் சபைக்குள்ளே. ஏன் நடக்கும்? யாரோ ஒருவன் பிசாசுக்கு தன்னை விட்டு கொடுத்துருக்குறான். அந்த பாரம்பரியத்தை உடைக்கணும்னா யாராவது ஒரு ஆள் ஆவிக்குரிய ஆளாக இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு போல்டாக இருக்கணும். போல்டாக இருந்து என்ன எதிர்ப்பு வந்தாலும் உடைக்கணும்னு நினச்சோம்னா அந்த இடத்துல உடைக்கலாம். சொன்னது புரியுதுங்களா? பலத்தரங்கிறது ரொம்ப மோசமானது. மனதில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் அப்படியே உங்களை ஹோல்டு பண்ணி வச்சுங்களேன், வாழ்நாள் முழுக்க உங்களை அப்படித்தான் நடத்தும். அதனால தான் அது எந்த அளவுக்கு அதுக்கு எதிராக நிற்கணுமோ, எதிராக நின்று அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தணுன்னு இருக்கு. முதல்ல எண்ணமாக வரும், எண்ணம் வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணத்தை கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்போம்.
சிந்திக்க ஆரம்பித்தோம்னா அது என்னமா மாறும்னா ஹைத்திங்கமாக இருக்கும். அதாவது தமிழ் மேட்டிமைன்னு இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தை நம்ம எக்ஸால்ட் பண்ணுவோம், பெருசாக நினைப்போம். அப்புறம் அந்த எண்ணத்தை கொண்டு கர்த்தருடைய எண்ணத்துக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணுவோம். அதான் இமேஜினேஷனை மாறுறது. மனதில் அது அப்படியே பண்ணி இமேஜினேஷனை மாறி ஸ்ட்ராங் ஹோல்டாக மாறிடுச்சுன்னா உச்சத்தை அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதை உடைக்கணும். உடைச்சோம்னா கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும், கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும். நல்ல பலத்தாரனை உருவாக்கிட்டோம், கர்த்தருடைய எண்ணங்கள் எடுத்துட்டோம், கர்த்தருடைய சிந்தைகளை எடுத்துட்டோம், அதையே இரவும் பகலும் சிந்திக்கிறோம்னா பிசாசு சொன்ன எந்த ஒரு ஆயுதமும் உள்ளே வராது. ஒரு ஊழியக்காரை பற்றிலாம் நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு சொல்கிறாரு, எனக்கு இது வரைக்கும் வியாதியே 5 நிமிஷத்துக்கு மேலே இருந்தது கிடையாது. காய்ச்சல் வந்தால் கூட 1 மணி நேரம் மிஞ்சி போனதுக்கு அதுக்கு மேலே நான் காய்ச்சல் அனுபவிச்சது கிடையாதுங்கிறாரு. நான் டாக்டர்கிட்டே போனதே கிடையாது, ஹாஸ்பிட்டலில் படுத்ததும் கிடையாதுங்கிறாரு. அவருக்கு ஒரு முறை ஒரு கொடிய வியாதி இருக்குது, அதுக்கு மெடிசனே கிடையாது. ஸ்கேன் பண்ணி சொல்லும் பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை, அந்த வியாதி என் சரீரத்தில் இருக்காதுன்னார். அடுத்த செகண்ட் சொன்னார், இல்லை டாக்டர் ஸ்கேன் பார்த்துட்டோம், இல்லைங்க உங்கள் ரிப்போர்ட்டு போட்டுங்க, அவருடைய தழும்புகளாக நான் சுகமானேன்னு சொல்லியிருக்குங்க. அவருக்கு அந்த வார்த்தை என்னவா மாறிடுச்சுன்னா மனதில் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆயிடுச்சு. நான் சுகமானவன், நான் ஆரோக்கியமானவன், இந்த ஆரோக்கியமான சரீரத்துக்குள்ள வியாதி தங்க முடியாதுங்கிற எண்ணம் வந்த உடனே பிசாசுடைய எண்ணங்கள் ஊடுருவ முடியல உள்ள. இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, இன்னும் ஊழியம் செய்கிறாரு. ஏன்னா அது நல்ல பலத்தாரனா மாறிடுச்சு. எத்தனையோ பலத்தாரங்கள் இருக்கு. எல்லா பலத்தாரனுக்கும் தாய் மாதிரி சில அரண் இருக்கு. அந்த பலத்தாரன் உங்களுக்குள்ள, தாய் மாதிரி இருக்கிற பலத்தாரன் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா மற்ற சின்ன சின்ன பலத்தாரங்கள்லாம் அந்த தாய்க்குள்ளே போய் அடக்கலை முகுந்து பாதுகாப்பாக இருந்து அந்த அரண் இருக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த தாய் அரண் பத்திரமா மறைச்சி வச்சுக்கும். அது உங்களுக்கு இருக்குன்னே தெரியாது. இதுக்குள்ளே அப்படி எல்லாமே அடைக்கலமும் சரணாலயம் மாதிரி இருக்கும். உள்ளே போய் பூந்துக்கிறோம். அது மனதில் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும், சபையில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். என்னென்னா அதான் பெருமை. ஒரு மனிதனுக்கு பெருமை இருக்குன்னு வச்சுங்களேன், பெருமைங்கிற ஒரு அரண் உள்ளே வந்துருச்சுன்னா அது எண்ணத்தில் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும், சபையில் இருக்கும், சில ரீஜன்லையும் இருக்கும், சமுதாயத்துக்குள்ளே பெருமை இருக்கும். அது உள்ளே வந்துருச்சுன்னா அது உங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கர்த்தர் செயல்பட முடியாத அளவுக்கு போயிடும். டேஞ்சருங்க. போன வாரம் சொன்ன பார்த்தீங்களா, மன்னிக்கணும்னு சொன்னேன். உங்களுக்கு பெருமை இருந்தால் மன்னிப்பீங்களா? மன்னிக்க மாட்டீங்களா? பெருமை இருந்தால் அவனதுக்கு நான் மன்னிக்கணும். நம்ம எந்த விதத்தில் இறங்கி போயிட்டோம் மன்னிக்கிறதுக்கு? இது என்னது? பெருமை. அவன் நம்மகிட்ட மன்னிப்பாக்கட்டா நம்ம மன்னிக்கிறதுக்கு? அவனுக்கே அவ்வளோ இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? நேற்று பிறந்தவன், என் கால் தூசுக்கு பெறாதவன், இப்போ என்ன இது என்னது? பெருமை வந்துச்சுன்னா அவனுக்கு யாரையும் மன்னிக்க முடியாது. மன்னிக்கிறதை தேவன் ஆப்ஷனலாக கொடுக்கல. மன்னிக்கிறது தேவனுக்கு கமாண்டாக கொடுத்தாரு. மன்னிப்புங்கிறது ஆப்ஷன் கிடையாது. மன்னிப்புங்கிறது தேவன் கொடுத்த கட்டளை. கட்டாயம் மன்னிக்கிறேன்னாரு. ஏன்னா நம்ம இவர் மன்னிச்சிருக்கிறாருங்க. நம்முடைய பெரிய பாவங்களை மன்னிச்சிருக்கிறாருன்னா மக்கள் மன்னிச்சுங்கிச்சு நமக்கு செஞ்சால் பார்த்தீங்களா அல்லு சில்ற. அவனை அல்லு சில்ற சொல்லலை, அவன் செஞ்சது அல்லு சில்ற. அத்தனையும் சில்லறத்தனமானது. அதை நீங்கள் மன்னிக்க தெரியலைன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள மூவ் ஆகவே முடியாது. என்ன நீங்கள் கர்த்தருக்கு ஏற்று நின்ட்டீங்க. பெருமையில் உனக்கு கர்த்தர் என்னங்க, அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? நான் பட்ட காயம் எனக்கு தானங்க தெரியும், அவருக்கு என்னங்க தெரியும்? உங்களை பார்த்து அவர் அதிகமாக காயப்படலையா? நீங்கள் என்ன வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனா, ரட்சகரா? உங்கள் முகத்தில் காரி துப்பி இருக்காங்களே என்னைக்காச்சும் யாராச்சும்? அவர் மூஞ்சியில் துப்புனாங்க தெரியுமா? ஒரு பிரசங்கர் இவர் சொல்கிறார், ஆண்ட்ரூ மக்கு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அப்படியே முன்னாடி அப்படியே காரி மூஞ்சியில் துப்பியிருக்கான். நம்மளும் என்ன பண்ணுவோம்? திரும்பி ஒரு 10 முறை துப்பிட்டு போடாமோ. அவர் தொடச்சிட்டு பிரசங்கம் பண்ணார். அதான் தாழ்மை.
பெருமை இருக்கிறது என்றால் அதுக்குள்ள எல்லா விதமான தீமையும் உள்ள வந்து அடைஞ்சுக்கிறோம். அதுக்குள்ள என்ன, பெருமைக்குள்ள அத்தனையும் அடைக்கல முகுந்துரும். நமக்கு வாழ்க்கைக்கு வர வேண்டிய எல்லா தீமைகளும் உள்ள போய் பத்திரமா சேஃபாக இருக்கும். நிறைய மக்களுக்கு மதவாத பெருமை இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு மதவாத பெருமை இருக்கும். அந்த மதவாத பெருமை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ரிலீஜியஸ் ப்ரைடு இருக்கும். நாங்கள் யாரும் தெரியுமா, எங்கள் சபை என்னன்னு தெரியுமா, நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோன்னு தெரியுமா, நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தது எவ்வளோ தெரியுமா, நான் கர்த்தருக்கு எவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கேன்னு தெரியுமா. என்னை போல பரிசுத்தமான அந்த ஊரில் தேடி பாருங்க, ஒருத்தனையும் பார்க்க முடியாது. நீ யாருனாலும் குறை சொல்லலாம், ஆனால் என்னை பார்த்து நீங்கள் குறை சொல்ல முடியாது சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் பெருமை பிடிச்சுவேன். அவன் தேவனிடத்துல எதையுமே பெற முடியாதுங்க. ஏன்னா உள்ள அப்படியே ஹோல்டு பண்ணிடும் உங்களை. இல்லைக்கா, நீங்கள் இது சத்தியம். மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதனால நீங்கள் என்ன தான் கண்ணீர் விட்டு ஜெபிச்சாலும் உங்களுக்கு உள்ள ஒரு ப்ரேயர் இருக்குன்னு வச்சுங்களேன். இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நேரம் நான் முழங்கால நின்றுருக்கோம், கர்த்தர் எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் முதல்ல செய்ய மாட்டார். நீங்கள் அன்ஃபிட் ஆகிருவீங்க. சில மக்களுக்கு அறிவு பெருமைனா இவ்வளோ படிச்சிருக்கோம், நமக்கு இவ்வளோ தெரியும், இவ்வளோ ஞானம் இருக்குது. அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொன்னோம்னா அவங்க படித்த அறிவு, ஐம்புலன்கள், அவங்களுடைய படித்த படிப்புக்கு அதுக்கு ஏற்றதா இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இது சரிப்படலை. அதனால தான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கா? ஆவிக்குரிய உலகம் இந்த உலகத்தை பார்க்கலும் அதிக ரியலு. இந்த உலகம் காண்கிற உலகம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும் தெரியுமா? இன்னைக்கே உலகம் பிரசவ வேதனைப்படுது தெரியுமாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு பூமி அதிகமாக சேதமடையுதா? நானும் 50 வருஷமாச்சு இந்த பூமிக்கு வந்து. இது வரைக்கும் இந்த வானம் வெடிச்சிச்சு அப்படிலாம் நான் கேட்டதே கிடையாது. சமீப காலமாக தான் அதிகமாக கேட்குறேன். வானம் வெடிச்சு மழை வெஞ்சிச்சு, அப்படியே அள்ளிட்டு போச்சு அப்படிலாம் இப்போ தான் அதிகமாக கேட்குறோம். வெள்ளம் வருது. இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இப்படி வெள்ளம் வந்து கிடையாது, இது வரைக்கும் வந்து கிடையாது. ஏன்? ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்குங்க. இந்த உலகத்தை பார்க்கலும் ஆவிக்குரிய உலகம் அதிக நிஜம். அது உங்களை படிப்புலையோ உங்களுடைய சயின்ஸ் நாலேஜ்லையோ அது உட்படாது. நான் சொன்னது புரியுதுங்களா? அது 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 உட்படுத்தவே முடியாது. தேவதூதர்கள் இருக்காங்க, தேவனோட ராஜ்யம் இருக்கு தெரியுமா? தேவனோட ராஜ்யம் இங்க இருக்கா? உங்களுக்குள்ள இருக்கா? நம்ம மத்தியில் இருக்கா? ஆனால் அது காண முடியாது. காண முடியாதுங்கிறதுனால உங்களால் விலைக்கு சொல்ல முடியாதுங்களா அது இல்லைன்னு கிடையாது. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரா? இருக்கிறார். நீங்க பேசுனீங்களா? பேசுனீங்களா? அவர் உங்கள்கிட்ட பேசினாரா? அவர் வந்ததை உணர முடிஞ்சா? சில நேரத்தில் உணரலாம், ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருக்கலாம். எப்போவுமே புல்லரிச்சிச்சுன்னா கஷ்டம். சில நேரத்தை உணர்ச்சியிலே சாந்துட்டுன்னு அர்த்தம். சில நேரத்தை புல்லரிக்கிற மாதிரி, சில நேரத்தை ஒன்றுமே இருக்காது, சென்ஸ் இருக்காது. கர்த்தரை நீங்கள் உணர முடியாது, கர்த்தரை நீங்கள் ஸ்மெல் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் இருக்கிறார். வேதம் சொல்லுது, நம்ம இந்த தரிசித்து நடக்கலை, விசுவாசித்து நடக்கிறோன்னு இருக்கு. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகள் இருக்கு. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை குறித்து ஒரு நிச்சயம் இருக்கு. தேவன் ஒருவராக்கன்னு பார்க்கிறோம். நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு தெரியுமா? சொல்லுங்க, நிரூபிச்சு காமிங்க எனக்கு. நீங்க தேவனுடைய பிள்ளை தாண்டு, ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை எனக்கு வகையறுத்து காமி. அப்படி காமிங்க. விளக்க முடியாது. ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளையின் பேதம் சொல்லுதா? உங்களோட ஆவியில தேவன் சாட்சி எடுக்கிறாரா? இல்லையா? இல்லைன்னா தனியா பார்த்து போங்க. ஸ்பிரிச்சுவல் மண்டலம் அது. ஸ்பிரிச்சுவல் மண்டலத்தை அறிவுபூர்வமான காரியங்களை கொண்டு உங்களால் விளக்க முடியாது. பரலோகம் இருக்கு, தேவன் இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்காங்க. இதெல்லாம் அறிவுபூர்வமான காரியங்களை வைத்து புரிந்து கொள்ள நினைச்சோம்னா புரிதலுக்கு முடியாது. எப்படி புரியும் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே இணங்கணும்,
தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். தேவன் ஒருவரே சத்தியபரர், எந்த மனிதனும் பொய்யன் என்று கர்த்தருடைய வார்த்தை மட்டும் அப்படியே உயர்த்தி பிடிச்சிங்கன்னா அந்த பெருமை போயிடும். அதாவது அறிவு பெருமை போயிடும். நான் படித்ததை பார்க்கலாம் வசனம் சொல்கிறதான் உண்மைன்னு ஆகிரும். நீங்கள் படித்தது சில இடத்துல வசனம் சொல்கிறதுக்கு வேற இருக்கும். நீங்கள் படித்தது உண்மையா, வசனம் சொன்னது உண்மையா? வசனம் சொன்னதான் உண்மை. நீங்கள் படித்தது குரங்குலேருந்து வந்தீங்கன்னு இருக்கு. நீங்கள் குரங்கு உங்கள் ஒப்பன் குரங்க கோவம் வருது இல்லை ஒரு மாதிரியா? ஏன்னா ஏன் வரலாம்? நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் படித்த படிப்பு வேற, இது சொல்கிற அறிவு வேற. நம் தேவன்கிட்டருந்து வந்தோம். மத பெருமை இருக்கக்கூடாது, அறிவு பெருமை இருக்கக்கூடாது. இன்னொரு குரூப் இருக்கான், அவனுக்கு வந்து ஆவிக்குரிய பெருமை இருக்கும். அவனுக்கு சில காரியம் தெரியும், சில ஆவிக்குரிய காரியங்களை பார்த்துருப்பான். அதனால மற்றவனை அவன் ரொம்ப இலக்காரமாக பார்ப்பான். அவனுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்? நாங்களாம் பெந்தகோஸ்தே, நீ யார்? சிஎஸ் ஆர்சி, உனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். நல்லா கவனிங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, நான் சிலரை சொல்கிறேன். சில நேரத்தில் ஆர்சிக்காரனை கூட போதிச்சிடலாம், சில நேரத்தில் சிஎஸ்ஐக்காரனை கூட போதிச்சிடலாம், பெந்தகோஸ்தேக்காரன் கூட போதிக்க முடியாது. தெரியுமா? ஏன்? அறிவு பெருமை இருக்கும், எனக்கெல்லாம் தெரியும். சில நேரத்தில் பெந்தகோஸ்தேக்காரன் சொல்லுவான், நானும் பெந்தகோஸ்தேக்காரன் தாங்க, நான் ஒரு மாடர்ன் பெந்தகோஸ்தேக்காரன். சில நேரத்தில் பெந்தகோஸ்தேக்காரன் சொல்லுவான், அதெல்லாம் செத்த சபமா. தெரியுமா? அவனும் செத்த சபை தான். தெரியுமா? ஏன்னா அவனுக்கு வந்து கிடைச்ச அறிவை பார்க்கலாம் அதிகமான அறிவு அவனுக்கு கிடையாது. அவனுக்கு எந்த அறிவை பெற்றிருந்தானோ அந்த அறிவை தாண்டி அவன் போகவே மாட்டான். அவன் பிரசங்கம், அவனோட வாழ்க்கை முழுவதும் என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் என்ன இருக்கும் அதுக்குள்ளதான் இருக்கும். அதுக்கு என்னது? டெட் சர்ச்சு தான், செத்த சபை தான். அதுக்கும் நீங்க அந்நிய பாஷையில போய் 4 குதிச்சு வந்தா அது ஆவிக்குரிய சபை இல்லைங்க. சத்தியத்தை குறித்த அறிவை பெறாமல் கிடைச்ச அறிவிலேயே அப்படியே நின்னையாலும் அது என்னது? செத்த சபை தான் அது. நம்ம நினைக்கிறோம்னா ஆவியில் 4 குதிச்சோம், புரண்டோம், உருண்டோம். அது என்ன? வெட்டிட்டு இழுக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8:1. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதாகிலும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் ஏதோ ஒரு சில காரியம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, சில காரியங்களை பார்த்துருக்கான்னா அவன் எல்லாம் பார்த்துட்டான்னு சொல்லலை, இன்னும் அவன் பார்க்க வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. தேவனை குறித்து ஓரளவுக்கு தெரியுமா? எனக்கு கொஞ்சம் தெரியும், கொஞ்சம்தான் தெரியும். உலக மனிதன் சொல்கிறான், உலக அறிவை பற்றி சொல்கிறான். கட்டுறது கைமண் அளவு கல்லாதது, அது வந்து உலக அறிவு. உலக அறிவுங்கிறதே உங்களால் இவ்வளோ தான் தெரியும்னா, தேவனை குறித்த அறிவுங்கிறது கட்டுறது கைமண் அளவுலாம் கிடையாது, மெஷர் பண்ணவே முடியாது. இந்த ஃபிசிக்ஸ் லேப் போயிருக்கீங்களா? போனீங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு கம்பி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. தெரியுமா? அப்படி பார்த்தது இல்லையா? நம்பி வெயிங் மிஷினில் போட்டு ஒரு எலும்பு கூடு மாதிரி ஒரு கம்பி உள்ளே விடுவாங்க. அது என்ன, அதை வச்சு தான் மெஷர் பண்ணவே முடியும். பார்த்தது இல்லையா? இருக்குது, அப்படி இருக்கும். இத்தனைக்கோடு கம்பி மாதிரி உள்ளே விட்டு அது உள்ளே இருக்க தான் மெஷர் பண்ணும். உப்பு கொடுப்பாங்க, சால்ட்டை கொடுப்பாங்க, அதை வச்சு தான் வெயிட் பண்ண முடியும். அதை பார்க்கலும் கம்மி இந்த தேவனை குறித்து நமக்கு கிடைச்ச அறிவு. ஒரு காரியத்தை பார்த்துருக்கீங்களா? தேவனை குறித்து ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவரே நன்றியப்பா, இது எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்னும் அறியவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா உள்ள உங்களுக்கு இன்னும் மேலே கொடுக்கப்படும். இன்னும் பார்ப்பீங்க, இன்னும் பார்ப்பீங்க, இன்னும் பார்ப்பீங்க, இன்னும் பார்த்துட்டே இருப்பீங்க. அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறணும்னா அதோட நின்றோம், அவ்வளோதான். அப்புறம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா மைண்டு லாக்டு.
பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் தான் உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் பைபிள்கிட்ட பேசக்கூடாது. ரொம்ப பேர் பைபிள் எப்படி படிப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவின் படி பைபிளை படிப்பாங்க. பைபிள் நம்மகிட்ட பேசணும், நம்ம பைபிள்கிட்ட பேசக்கூடாது. பைபிள் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கணும், நம்மளோட விசுவாசத்தை கொண்டு போய் பைபிளில் வைக்கக்கூடாது. நிறைய பேர் பைபிளை எப்படி படிப்பாங்கன்னா அவங்க விசுவாசத்துக்கு அது அது ஒட்டி போகணும், இல்லாட்டா அதை ஒட்டி போகிற மாதிரி வளைச்சி விட்டுருவாங்க அப்படியே. அது என்ன பெருமை? ஸ்பிரிச்சுவல் பெருமை. அப்படி இருந்தாலும் தேவனை இந்த பூமியில் காண முடியாது, தேவனுடைய நன்மைகளை அடைய முடியாது. அதுக்குள்ளே எல்லாமே உள்ள வந்து மறைஞ்சிக்கும். யுத்தம் பண்ணணுமா, ஜெயிக்கணுமா, முதல்ல யுத்தம் பண்ணுறதுக்கான சில வழிகளை பழைய ஏற்பாடு சொல்லுது. உபாகம் போவோம். உபாகம் 7:1 வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் யுத்தங்கள் இருந்துச்சு இல்லையா? பழைய ஏற்பாடு முழுவதும் யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நமக்கும் ஒரு யுத்தம் இருக்கிறது. நமக்கு யுத்தம் உண்டு அப்படி தான் சொல்லுது. உண்டு தானே? யுத்தம் உண்டு. அவங்களுக்கு யுத்தம் இருந்துச்சு. அவங்களுடைய யுத்தங்கிறது மாம்சீகமான யுத்தம். பிசாசு தான் பின்னாடி இருந்தாலும் அவங்களுடைய யுத்தங்கிறது மாம்சீகமாக இருந்துச்சு. அவங்களுக்கு மாம்சீகமான ஆயுதங்கள் இருந்தது. இன்றைக்கி நம்முடைய யுத்தம் வந்து மாம்சீகமானது கிடையாது, நம்முடைய ஆயுதங்களும் மாம்சீகமானது கிடையாது. ஆனால் பேட்டர்ன் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் யுத்தத்தில் நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய பேட்டர்ன் இருக்குது. பேட்டர்னா பிரின்சிபிள் இருக்குது, எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற குறித்த சில பிரின்சிபிள் இருக்குது. வாசிப்போம். 7:1 நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் தேவனாய் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிருகாசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகள் உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களுடைய சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்திலே எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தேன்னு சொல்லிட்டு நடுவில் சில காரியங்கள் யுத்தம் பண்ணது குறித்து பேசும் பொழுது, யுத்தம் பண்ணும் பொழுது எந்த ஈவு இறக்கம் காமிக்க வேணாம். ஸ்ட்ராங்காக யுத்தம் பண்ணு, பாரபட்சம் பாராமல் யுத்தம் பண்ணு சொல்லிட்டு 3 அதாவது பெண் எடுக்க வேணாம், பெண் கொடுக்க வேணாம். அப்படி பெண் எடுத்து பெண் கொடுத்தீன்னு என்ன ஆகுன்னா தேவனை பற்றி இருக்கிற ஒரு நம்பிக்கையிலிருந்து அவர்கள் உன்னை விலக்கி வச்சிருவாங்க. ஏன்னா அந்நிய தேவர்கள், அந்நிய மக்களோடு, தேவனை அறியாத ஜனங்களோடு கல்யாணம் பண்ண வேண்டாங்கிறார். சொல்றது புரியுதுங்களா? நீ கல்யாணமே பண்ண வேண்டாம்னு சொல்லலை. தேவனை அறியாத மக்களோடு, அந்த ஏத்தியர், எபூசியர், பெருசியர், கிருகாசியரோட பெண் கொள்ள வேண்டாம், சம்மதம் கொள்ள வேண்டாம். ஏன்னா தேவனை இருந்து உன்னை பிரிச்சுருவாங்க. இன்றைக்கி நம்முடைய யுத்தம் மாம்சீகமானது கிடையாது, அப்படித்தானே? நம்முடைய யுத்தம் எதோட? மனதோட கிடையாது, மனதில் வர்ற எண்ணத்தோடு. யுத்தம் மனதில் நடக்குது. எதுங்க எது எது எப்படி நடக்குது? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாகக்கூடிய எண்ணத்தோடு நடக்குது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக ஒரு புறஜாதி எண்ணம், தேவனுடைய எண்ணத்துக்கு வெளியே இருக்கிற எண்ணம். சொல்றது புரியுதுங்களாங்க? தேவனுடைய மனதிலிருந்து வராத எண்ணங்கள்லாம் புறதேசத்திலிருந்து வரக்கூடிய எண்ணம். புரியலையா? தேவனுடைய இருதயத்திலிருந்து வந்தோம்னா தமிழ் நம்ம மனவாடு எண்ணம் இல்லையா சொல்கிறாங்களே, மனவாடு நம்ம ஜாதி சாணம் அப்படிங்கிற மாதிரி வெளியே இருந்து வந்துச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியேற வரணும்.
அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் தேவனை விட்டு விலகுவதற்கு, தேவனுடைய எண்ணத்தை விட்டு விலகுவதற்கு அது வேலை செய்யும். நீங்கள் தேவனை தான் ஆராதிப்பீங்க, ஆனால் தேவனுடைய நோக்கத்திற்காக வாழ முடியாது, தேவனுடைய சித்தத்துக்காக வாழ முடியாது. அந்த எண்ணம் உள்ளே போய் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண வைக்கும் உங்களை. நீங்கள் உலகத்தில் எத்தனை பேர் அபார்ஷன் பண்ணுறாங்க தெரியுமா? வேலை நாடுகள்லாம் அபார்ஷனுங்கிறது கேஷுவலாக இருக்குது. அவங்க என்ன சொன்னால் அது உங்கள் ரைட்ஸுங்கிறாங்க. அந்த பெண்ணுடைய சரீரத்துக்கு அவளுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவள் அந்த பெண் அந்த குழந்தை இருக்கணும்னு விரும்புனா இருக்கட்டும், அவள் விரும்பலைன்னா அபார்ட் பண்ணலாங்கிறாங்க. ஆனால் வேதம் அபார்ஷன் பண்ணுறத வேதம் கொலைன்னு சொல்லுது. நம்ம நீங்கள் தாயின் கற்பத்தில் கரு உருவாக்குன்பாகவே கர்த்தர் கண்டாரா? கண்டார். எரேமியா கொடுத்து வேதம் சொல்லுகிறது, என் தாயின் கற்பத்திலே உருவாக்கும்பே உன்னை தீர்க்கதரிசிகளாக நான் அறிந்தேன்கிறாரு. கர்த்தர் அப்பவே எப்படி பார்க்குறாரு? ஒரு மனுஷனாக பார்க்குறாரு. நம்ம பார்க்குறோம் திசுவாக பார்க்குறோம். தேவன் திசுவாக பார்க்கல, தேவன் அதை ஒரு மனுஷனாக பார்க்குறாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? அது செஞ்சோம்னா அது அபார்ஷன்ங்கிறது கொலை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தேவனை தெரிந்து கொண்டாருங்கிறார். யோவான் ஸ்நானன் 6 மாதம் இருக்கும் பொழுது தேவன் அபிஷேகம் பண்ணாரா? 6 மாசத்துல. அப்போ அது என்னது? மக்கள் சொல்லலாம் அப்படி இப்படிங்களாம். நீங்கள் எதிர்த்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவுக்கு விதமாக யுத்தம் பண்ணுறது மாதிரி. நீங்கள் மேலை நாடுகள்லாம் கேஷுவலாக இருக்குது. எப்பொழுதுமே தேவனுடைய எண்ணம் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. மக்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த பிசாசுடைய எண்ணங்களும் பிசாசுடைய கிரியெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம், கர்த்தரே எல்லாம் பார்த்துக்குவார் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்முடைய எண்ணங்களை காத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம யாருனாலும் கல்யாணம் பண்ணலாம். மக்கள் சொல்கிறாங்க யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம இழுப்புக்கு அவங்கள இழுத்துருவாங்க. அதெல்லாம் நீங்கள் இழுக்க முடியாதுங்க. கொஞ்ச நாள் அவங்க இழுப்புக்கு நீங்கள் போயிருவீங்க தெரியுமா? எந்த கை ஓங்கியிருக்கோ அப்படிதான். மக்கள் என்ன சொல்கிறாங்க, நான் பாட்டுக்கு இருப்பேன், எல்லா எண்ணத்தையும் உள்ளே வச்சுக்குவேன், கண்டவர் எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுருவார். அப்படி கிடையாது. யோசுவா 10 படிச்சு பாருங்க. சில ராஜாக்கள், ஒரு 5 ராஜாக்கள் கோகைக்குள்ளவே ஒளிஞ்சுக்கிடுவான் பத்திரமா. யோசுவா 5 பேரை எடுத்து அந்த 5 பேருடைய கழுத்து மேலேயும் காலை வைப்பார். காலை வச்சுட்டு கர்த்தர் இதே மாதிரி உங்களுக்கு செய்வார்னார். முதல்ல யாரை கால் வைக்கணும்? நீ வச்சேன்னா நீ வச்சது மாதிரி கர்த்தர் உனக்கு வைப்பார்னார். நம்ம எதுக்கலை, அந்த எண்ணத்துக்கு நமக்கு அப்படியே சரண்டர் பண்ணிட்டோம்னா கர்த்தர் எதுக்க முடியாது. நம்ம அது கழுத்து மேலே வைக்கிறோம்னா அதிகாரம் எடுக்கிறோன்னு அர்த்தம். 7:21 அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். எந்த ஒரு எண்ணத்துக்கும் பயப்படாதீங்க. எண்ணம் வந்துருச்சுன்னா ஐயோ அப்படின்னு பயப்படக்கூடாது. நல்ல கவனி, இன்றைக்கி நம்ம யுத்தம் மாம்சத்தோடு கிடையாது. நம்ம யுத்தம் எண்ணத்தோடு, சிந்தையோடு, ஆலோசனைகளோடு. எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் முதல்ல பயப்படாதீங்க. அதே போல் உங்களை விசுவாசத்துக்காக நிற்கிறதுக்காக பயப்படாதீங்க. என்ன விசுவாசிக்கிறீங்களோ அது எல்லா இடத்துலையும் தைரியமாக சொல்ல கற்றுக்குங்க. தேவனை அறியாத மனுஷன் பயப்படலாம், நீங்கள் பயப்படக்கூடாது தெரியுமா? அன்றைக்கி ஒரு கடவுளை அறியாத மனிதர் தான் என்னை ஒருத்தவங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஐயா தான், ஐயாவுடைய ஆனார், அப்படி நிப்பாட்டார். ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால தான் கடை நல்லா ஓடுதுன்னு சொன்னோன்னா அவர் கடவுள் அறியாத மனுஷன், இன்னொரு ஆள் கடவுள் அறியாத மனுஷன். டக்குன்னு மாற்றிட்டார். ஐயா தான் 10 வருஷம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறான்ட்டார், கடைசியில் ஆதரவு கொடுக்குறான்ட்டார். இவர் ஒரு கர்த்தரை அறிஞ்ச மனுஷன். இவர் நம்ம வர்றதுனால நம்ம கடைக்கு ஒரு ஆசீர்வாதம்னா மனதில் சொல்ல வரும்பொழுது அடுத்தவங்க தப்பாக நினச்சிருவாங்கன்னா அது அப்படியே. நம்ம மக்களும் சொல்ல மாட்டாங்க தெரியுமா, 4 பேருக்கு முன்னாடி கர்த்தரை ஏசப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தெரியுமா. சில மக்கள்லாம் பயப்படுவாங்க. இதே கடவுள் நடத்துகிறாரு, சாமி நடத்துகிறாரு. எந்த சாமி? அப்பு சாமியா குப்பு சாமியா? கர்த்தர்னு சொல்லி பழகுங்க. உங்கள் விசுவாசத்தை எந்த ஒரு இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. கத்தி எடுத்து அறுத்துருவானா?
எந்த ஒரு இடத்துல நீங்கள் அப்போ நீங்கள் உங்கள் தெய்வம் கத்தர்ன்னு சொல்லுவதற்கே நீங்கள் பயந்தீங்கன்னா அப்போவே பிசாசு உள்ள காலை வச்சிட்டான்னு அர்த்தம். பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, போல்டாக நிற்கணும். கீழே 22 வாசிப்போம். அந்த ஜாதிகளை உன் தேவனாய் கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நீ நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெரிய போகும். தேவனாய் கத்தர் அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழிய மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அவருடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீர் மட்டும் ஒருவர் உனக்கு முன்பாக ஏற்று நிற்க மாட்டான். ஒரு காரியம் சொல்றாரு, ஒரே அடியாக கத்தர் முறியடிக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக முறியடினார். படித்தோம் இல்லையா? இப்போ அநேக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பிரச்சனைகள், மனதில் இருக்க எண்ணங்கள், ஒரே ஜபத்தில் 3500 எண்ணத்தையும் அப்படியே வெளியே அனுப்பிடுன்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் பண்ணவே முடியாது. நீங்கள் ட்ரைனிங் பண்ணலைன்னா ரெய்னிங் பண்ண முடியாது, ஆளுகை செலுத்த முடியாது. ஒரு மனிதன் ஜெபம் பண்ணியே அப்பால போ எண்ணமே அப்படின்னு போயிட்டாருன்னா அப்போ உங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஒரு தவறான எண்ணம் உள்ள வந்துச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் இந்த பணத்தரங்கிற வார்த்தை கோட்டை கேசல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, ஃபோர்ட்ரஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துச்சோ அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்களை வெளியே அனுப்பணும். நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது மட்டுமல்ல, பலருக்கு ஜெயிப்பதற்கு உதவி செய்வீங்க. ஒரு எண்ணம் வரும், அந்த எண்ணத்தை சரிப்படுத்தணும். நல்ல எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சினோம்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கும். பலத்தை அரணை நிர்மூலமாக்க 5 காரியங்கள் சொல்கிறேன், அப்புறம் 2 ஆயுதங்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவார். 5 காரியங்கள். முதல் காரியம், மனதை புதிதாக்க வில்லிங்காக இருக்கணும். மனதை புதிதாக்க, மனம் ரெனியூ பண்ணுவதற்கு, புதிய எண்ணங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை உள்ளே வைப்பதற்கு நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். நம்ம இங்கே பேசுகிற காரியங்கள்லாம் இன்ஃபர்மேஷன் கிடையாது, தகவல் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு அப்படியா அப்படின்னு போகிறது கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு எண்ணத்தை மாற்றணும். ஒரு தகவலை பெற்றோம், அது இன்ஃபர்மேஷனை பெற்றுட்டு அதை கொண்டு மனதை ரினியூ பண்ணுவதற்கு நம்ம வில்லிங்காக இல்லைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வேஸ்ட்டு. மனதை ரினியூ பண்ணோம்னா 3 முக்கியமான காரியம் முக்கியம். முதல் காரியம், பழைய எண்ணங்களை அப்புறப்படுத்திகிட்டே இருக்கணும். மனோதத்துவ டாக்டர் அந்த விஷயத்தில் கரெக்டாக சொல்லுவாங்க. முதல் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கவலையாக இருக்கோம்னா என்ன சிந்திக்கிறீங்க அப்படிம்பாங்க. நல்லதை சிந்திங்கம்பாங்க. நீங்கள் நல்லதை உங்களால் சிந்திக்க முடியுமா? சிந்திக்க முடியலன்னு தானே அவன்கிட்ட போய் நிற்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, கண்டதை சிந்திங்க, அது நெகட்டிவாக சிந்திக்காதீங்க, பாசிட்டிவாக சிந்திங்கம்பாங்க. அவர் சொல்கிற காரியம் கரெக்டு, ஆனால் சிந்திப்பதற்கான ஆற்றல் நம்ம இடத்துல கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்டு ஏற்கனவே அடிமையாக மாறிட்டோம், ஏற்கனவே கேப்சர்டு. அதனால தான் பிரச்சனையே வருது. அது இன்னும் பழைய எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தருடைய உதவி நமக்கு வேணும். கர்த்தருடைய உதவி, ஒத்தாசை இல்லாமல் எந்த ஒரு மனதத்துவத்தையும் நீங்கள் கொண்டு உங்கள் எண்ணத்தை மாற்றி அமைக்க முடியாது. சைக்காட்ரிஸ்ட் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. சொல்கிறது புரியுங்களா? அப்போ பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற அவர் தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். பழையதை புறம்பாக்கணும், அப்புறம் புதிய எண்ணங்களை உள்ளே வச்சுட்டே இருக்கணும். சொல்கிறது புரியுதுங்களாங்க? பழைய எண்ணத்தை பழையதை கலட்டிட்டு உடனே என்ன செய்யணும்? புதிய மாதிரி சொல்கிறேன். பிறந்தவொடனே பிள்ளைகள் பிறந்தவொடனே டயப்பர் மாற்றுவோம் தெரியுமா? ஏதோ மாத்திரமா போட்டு டயப்பரில் கக்கா வந்துருச்சுன்னா அடுத்து என்ன செய்யணும்? ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும். ஒன்றே பண்ணணும்னா டக்குன்னு அடுத்த டயப்பரை சொறி விட்டுறணும். அதே மாதிரி தான் எண்ணமும். ஒரு எண்ணத்தை காலி பண்ண உடனே அடுத்த எண்ணம் உள்ளே வரலைன்னா வேஸ்ட் ஆயிரும். 3வது காரியம், மெடிடேஷன் அவசியம். எந்த எண்ணத்தை உள்ளே கொண்டு போனோமோ அது திரும்ப 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 மனதில் ரோல் ஓவர் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி தான் மைண்ட் ரினியூவல் ஏற்படும்.
மனம் புதிதாக்கப்படுவதற்கு ஒரு எண்ணத்தை வெளியெடுத்துட்டு எப்படி ஒரு தவறான எண்ணத்தை இரவு மகளும் சிந்திச்சோமோ அதே மாதிரி நல்ல எண்ணங்களை திரும்ப திரும்ப சிந்திக்கணும். அப்புறம் பழைய எண்ணத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த என்ன உபகரணங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணணும். சினிமா பார்க்குறது பழக்கமாக இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும், கட் பண்ணணும். நாடகம் பார்க்குற பழக்கமாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணணும். இல்லைன்னா அது வந்துகிட்டே தான் இருக்கும், இப்படி போயிட்டு இப்படி சுற்றி வந்துடும். 4வது காரியம், பிசாசுக்கு அப்புறம் தான் எத்தனிக்க முடியும். இயேசு நாமத்தில் பிசாசே உன் எண்ணங்களை மனதிலிருந்து எடுத்து போடுன்னு சொல்லணும். 5வது காரியம் வாசிக்கல, ரோமர் 6:11. அப்படி நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளும். ரெக்கன் பண்ணணும். நான் பழைய பாவி இல்லை, நான் புதிய மனுஷன், தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய சிந்தை உடையவன்கிறத நீங்கள் அதை எண்ணணும். அதை மனதில் சிந்திச்சிட்டே இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் சாதாரண மனுஷங்களில் தேவனுடைய ஜனங்கிறத எண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த யுத்தத்தில் சக்ஸஸாக போக முடியும். 2 ஆயுதங்கள் சொல்கிறேன், அடுத்த வாரம் தொடர்வோம். முதல் ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. 2வது ஆயுதம் மனம் திரும்புதல். இந்த 2 ஆயுதம் இல்லை, இது 2ம் பவர்ஃபுல் ஆயுதம். நிறைய ஆயுதம் இருக்குது, இயேசு நாமம் இருக்குது, ரத்தம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. மற்ற எல்லாதை பார்க்கலாம் இது 2 தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம். 1 கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லும் பொழுது பைபிள் கிடையாது, பைபிள் மட்டும் கிடையாது. வார்த்தைன்னு சொல்லும் பொழுது ஒன்று எழுதப்பட்ட வார்த்தை, இன்னொன்று ஜீவ வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, இதில் இருக்கிற கர்த்தருடைய நினைவுகள், அப்புறம் ஜீவ வார்த்தையாக இருக்கக்கூடிய இயேசு. வார்த்தைன்னு சொல்லும்போது மனதில் என்ன இருக்கும்னா பைபிள் தான் மனசு வரும், அப்படித்தானே? நீங்கள் வார்த்தைக்கிட்ட போங்க அப்படின்னா என்ன மனசில் என்ன வரும்? பைபிளை படிங்க. வார்த்தைகிட்ட போங்கன்னா இயேசுவோடு இருக்க உறவுக்கிட்ட போங்கன்னு அர்த்தம். ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு இருக்கு. ஆதியில் பைபிளாக இருந்துச்சு? ஆதியில் வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தையை குறித்த காரியங்களே இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நீங்கள் வார்த்தையை மட்டும் படித்து, எழுதப்பட்ட வார்த்தையை மட்டும் படித்து, ஜீவ வார்த்தையாக இருக்கிற இயேசுவோட உறவு இல்லைன்னா, அவரை குறித்து தெரியலைன்னா இந்த எழுத்து உங்களுக்கு கொன்றும். உங்களுக்கு எக்ஸாக்ட் நாலேஜ் தெரியாது. அவரோட உறவின் அடிப்படையில் நீங்கள் பைபிளை படித்தாதான் உங்களுக்கு விளங்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்க. 2வது காரியம் மனம் திரும்புதல். தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதங்கிறது மனம் திரும்புதல். ஆனால் இந்த சமுதாயத்தில் மக்கள் பயன்படுத்தாமல் விட்ட மிகப்பெரிய ஆயுதம் மனம் திரும்புதல் தான். மிகப்பெரிய தேவன் கொடுத்த பவர்ஃபுல் டூல்னா மனம் திரும்புதல். இது டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதம். தேவனுடைய உறவில், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் மனம் திரும்புதல். என்ன பாப்பா பி பாப்பா என்ன மனம் திரும்புதல்? என்ன அதான் இல்லை. மனம் திரும்புதுன்னா மனத்தை திரும்புது, எண்ணங்களை சிந்தைகளை மாற்றுவது. சேஞ்ச் யுவர் மைண்டு, மனதை மாற்றுவது. அதே நேரத்தில் மனதை மாற்றுவது மட்டுமல்ல, மனதை மாற்றுறதுக்கு ஏற்ற ஆக்ஷன் இருக்கணும். மெட்டானோயன்னா மனதை மாற்று, சேஞ்ச் யுவர் மைண்டு. மனதை மாற்றினா மட்டும் போதாது, மனதை மாற்றினதற்கேற்ற ஆக்ஷன் இருக்கணும். இது என்னைக்கே ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும். கர்த்தருக்கு பிரியம்னா ஒரு காரியம் செஞ்சோம்னா, ஆண்டவர் இந்த பகுதியில் நான் மனம் திரும்புகிறேன், சாரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட ஆக்ஷனை மாற்றணும். பைபிள் சொல்லுது, ஒருவருக்கொருவர் தப்பிதங்களை அறிக்கை செய்யுங்கன்னு இருக்கு. ஒருவருக்கொருவர் தப்பிதங்களை பண்ணுறோம்னா, இல்லை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனதை மாற்றுறோம், அதுக்கப்புறம் செயலை மாற்றுறோம். புரியுதா? இது மனம் திரும்புதல் பேசுவோம். முதல் காரியம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கவனிச்சுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக இருக்கிறது.
லைட்டாக இருக்கிறது, ட்ரூத்தாக இருக்கிறது, பவராக இருக்கிறது. இயேசு இந்த பூமியில் வரும்போது உபதேசத்தை சொல்லலை. நானும் உபதேசத்தை கொடுக்கவும் அந்த உபதேசம் நிரம்பி வழிவும் சொல்லலை. நானும் ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்துன்னு சொன்னார். இயேசு உபதேசம் பேசலை, இயேசுடைய வார்த்தைகள் பவராக இருந்துச்சு, வல்லமை நிறைந்ததாக இருந்துச்சு. இயேசு சில காரியம் சொல்லிட்டு போல, தேவனோட ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு போல, தேவனோட ராஜ்யத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். அவர் என்ன பேசினாரோ அந்த பேசின வார்த்தைக்குள்ள தேவனுடைய வல்லமை அப்படி ரிலீஸ் ஆச்சு. இயேசு சுகத்தை குறித்து பேசலை, சுகமாக்குறவராக இருந்தார். சொன்னது புரியுதுங்களாங்க? இயேசு பேசினது மட்டுமல்ல, அவருடைய பேச்சில் ஆக்ஷன் இருந்துச்சு. பிசாசுகளை துரத்துகிறது பற்றி டீச் பண்ணல, அவர் பிசாசுகளை துரத்தினார். நல்லா வாழணும்னு பேசலை, நல்லா வாழ்ந்து காமிச்சார். தேவனோட வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது, அதே நேரத்தில் தேவனோட வார்த்தை வல்லமையாக இருக்கிறது. வெளிச்சம் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை எக்ஸ்போஸ் பண்ணுது, ஒரு காரியத்தை அம்பலப்படுத்துது. நீங்கள் வந்து கேட்குறீங்களா, கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்க, வார்த்தையை பேசக்கூடிய ஒரு சபைக்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இருளை அது எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கும். இது 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 வந்து தேவனுக்கு உகந்ததல்ல என்பதை அது எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கும். ரெண்டாவது காரியம், எக்ஸ்போஸ் பண்ணுறது மட்டுமல்ல, நமக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருக்கும். எக்ஸ்போஸ் பண்ணும், அப்புறம் அப்போஸ் பண்ணும். நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணத்துக்கும் தேவனுடைய எண்ணத்துக்கும் இடையே ஒரு வரலையா, வரவே இல்லையா, ஒரு எதிர்ப்பு இருக்கும். கவனிங்க, ஒவ்வொரு முறையும் வசனத்தை கேட்கும்போது, நல்ல ஒரு வசனம் போதிக்கக்கூடிய சபையை கேட்குறோம், சத்தியத்தை பேசுகிறாங்கன்னா, வார்த்தை வந்து நம்முடைய மனதில் இருக்கிற தவறான எண்ணங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கும். இது சரியில்லை, இது தேவனுக்கு உகந்ததில்லைங்கிறதை அது வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கும். வெளிச்சம் போட்டு காமிக்கிறது மட்டுமல்ல, அது சத்தியமாக இருக்கிறது. சத்தியமாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா, அது வந்து அந்த இருளுக்கு விரோதமாக அதை எதிர்க்கும். அதே நேரத்தில் அது வல்லமையாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலிருந்து அதை எக்ஸ்பெல் பண்ணும், டிஸ்போஸ் பண்ணும், புறம்பே தள்ளும். புரியுதுங்களாங்க? அது என்னன்னு காமிக்குது, அப்புறம் எதிர்க்குது. அதே நேரத்தில் வசனத்தை கேட்ட, ஆண்டவரே நீ சொல்கிறதான் கரெக்டு, உன்னோட வார்த்தை தான் சத்தியம், நீ என்ன சொல்கிறியோ நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அங்கீகரிக்கிறீங்கன்னா, வார்த்தை போட்ட வெளிச்சத்துக்கு விரோதமாக மனதில் ஏற்பட்ட யுத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அது உங்களை வாழ்க்கையை வெட்டி வெளியே போயிடும். இந்த 3ஆவது ஸ்டேஜுக்கு வரலன்னு வச்சுங்களேன், நீங்கள் மனம் திரும்பலன்னு வச்சுங்களேன், சத்தியத்தை கேட்போம், சத்தியம் வந்து தவறான காரியங்களை காமிக்கும், சத்தியம் மனதில் இருக்க எண்ணங்களோட யுத்தம் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம மனம் திரும்பலன்னா திரும்பி உள்ளே உட்காந்துக்கிறோம். திரும்பி புரியலையா? மனம் திரும்பும் பொழுதுதான் அதுக்கு ஒரு பவரே ஏற்படும், தவறான எண்ணங்களை வெளியே அனுப்பும். பிசாசு வந்து இருளில் செயல்படுகிறான் இருக்கு, அப்படித்தானே? அவன் புறம்பான இருளிலே தள்ளப்படுவான் இருக்கு. அவன் இருளுக்குள்ளே தான் அவனுடைய செயல்பாடுகள் இருக்கு. நம்ம இருள் நினைக்கும் பொழுது அங்கே வெளிச்சமே இருக்காது, டார்க்காக இருக்கும், அதனால தான் இருள் அப்படின்னு நினைக்கிறோம். மக்கள் நைட்டு 7 மணிக்கு ஆச்சுன்னா பயப்படுறாங்களே, பேயை பார்த்து பயப்படுறாங்களே. அதாவது சூரியன் மறைஞ்ச உடனே பேய் வந்து அதுவரை அவன் தூங்கிட்டு இருப்பான், டக்குன்னு எந்திரிச்சிருவான். இப்போ தான் கரண்ட் போச்சுன்னா முன்னாடி வீட்டுக்குள்ளே ஒன்றும் போக மாட்டாங்க தெரியுமா? ஏன்? பிசாசு வந்து அந்த இருட்டில் செயல்பட மாட்டாங்க. பாவங்கிறது வேதம் இருள்னு சொல்லுது, முரட்டாட்டத்தை வேதம் இருள்னு சொல்லுது, அறியாமையை வேதம் இருள்னு சொல்லுது. பிசாசு ஒரு இடத்துல செயல்படணும்னா கர்த்தர் வந்து அவனை இருளின் மண்டலத்துக்குள்ள வச்சிட்டாரு. இந்த இருளின் மண்டலத்துக்குள்ள எவெல்லாம் வரானா அவனெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணலாம். வெளிச்சத்துக்கு வெளியே இருக்கிறது என்ன? கார் ஓட்டுறீங்க, ஹை பீம் போடுறீங்க, இங்க இருந்து ராஜமலை வரையுமே தெரியும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தெரியும். சில நேரத்தில் லோ பீம் போட்டு ஹை பீம் மாற்றுவோம். லோ பீம் ஓரளவுக்கு தெரியும், ஹை பீம் இன்னும் கொஞ்சம் காமிக்கும்.
அந்த வெளிச்சத்துக்கு வெளியே இருக்கிறது என்னது? இருள். அந்த வெளிச்சமில்லாத இடத்துல பிசாசு வேலை செய்வான். நம்ம எந்தெந்த இடத்துலாம் அறியாமையாக இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துலாம் ரிபல்லியஸாக இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துலாம் டெலிபரட்டாக பாவத்திலே வாழ்கிறோமோ, இதை நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க, சொதப்பிட்டீங்க, அதை பற்றி பேசலை. பாவத்தை ப்ராக்டிஸ் பண்ணுற ப்ராக்டிஸிங் சின்னு சொல்கிறாங்க தெரியுமா? நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நம்ம ஊரில் எல்லாருமே டாக்டர்ஸ் தெரியுமா? எல்லாருக்குமே பேராசிட்டமல் தெரியும், எல்லாருக்குமே டைக்ளோஃபெனாக் சோடியம் தெரியும். எல்லாருமே அவங்களுக்கு வந்து வீட்டிலே சின்ன ஒரு டப்பாவில் வச்சுருப்பாங்க. நம்ம நாட்டில் மட்டும் தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுப்போம், மேலை நாட்டில் கொடுக்க மாட்டாங்க. கட்டாயம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை, நீங்கள் டாக்டரா? ஆனால் ஒரு டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ப்ராக்டிஸிங் சின்னுன்னா வேண்டுமென்றே டெலிபரட்டாக பாவத்திலே வாழ்கிறது, மனம் திரும்பாமல் வாழ்கிறது. நீங்கள் பாவமே செய்யலைன்னு சொல்ல முடியாது, பாவத்திலே விழலைன்னு சொல்ல முடியாது. ஒரு விழுந்துட்டீங்க, சொதப்பிட்டீங்க. ஆனால் டெலிபரட்டாக பாவத்திலே வாழ்ந்தோம்னா பிசாசு உங்களுக்குள்ளே வந்து சேதத்தையும் தீமையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அது வாய்ப்பாக மாறும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நிறைய மக்கள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து விழிப்புணர்வே கிடையாது. எல்லாமே நேச்சுரலாக பார்க்குறோம். சில வியாதிகள் நேச்சர் தான் இல்லையா? மலையில் போய் ரொம்ப நேரம் நனைகிறீங்க, வெயில்களை போயிட்டு வந்து ஐஸ் வாட்டர் குடிக்கிறீங்கன்னா ஜலதோஷம் சில காரியங்கள் பிடிக்கும். அது வந்து இயற்கை விதிகளை மீறுகிறோம். ஆனால் சில வியாதிகள் பிசாசுனாலே வரும். இயேசு பூமியில் சில வியாதிகளை துரத்தும் பொழுது அது வந்து மெடிக்கலி ராங்குன்னு அவர் சொல்லலை. பிசாசு கட்டி இருந்தவளை நான் சுகமாக்க வேண்டியது இல்லையான்னாரு. 18 வருஷம் அவளை வியாதி ஆக்கிறது யாரு? பிசாசு. கூனியாக இருக்கா அவளும்? ஆண்டவர் சொன்னால் ஸ்பைனல் கார்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், அது ஒரு C8 சம்திங் ராங்னு நினைக்கிறேன், அப்படி அவர் சொல்லலை. நம்ம என்ன நினைப்போம்? எல்லாமே எப்படி பார்ப்போம்? நம்ம எல்லாமே வந்து மெடிக்கலாக தான் பார்ப்போம். அவருக்கு மெடிக்கல் சயின்ஸ் தெரியாதா? ஏங்க அவர் தாங்க சரியத்தை உருவாக்கணவர், அவருக்கு மெடிக்கல் சயின்ஸ் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அவர் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கும், இல்லாட்டா வந்து இது வந்து பரம்பரையாக இருக்கலாம், ஜீனாக இருக்கலாம், அப்படி சொல்லலை. பிசாசு கட்டி இருந்த இவளை நான் விடுவிக்க வேண்டியது அவசியம் இல்லையானார். சில வியாதிகள் பிசாசுடைய ஆதிக்கத்தில் வரலாம், விசுவாசிகளுக்கு வரலாம். எங்கே வரலாம்னா எண்ணத்தில், சிந்தையில் வரலாம். 2 வசனம் படித்து முடிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். யோவான் 5:14. இந்த மனுஷன் யாருன்னா அந்த 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்தில் சுகமானான் இல்லையா, அவனை சுகமாக்கினதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு யோவான் 5:14, அதுக்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. ஒருவேளை அவனுடைய பிரச்சனை பாவத்தினாலே வந்திருக்கலாம், மேபி. அதனால அந்த வார்த்தையை சொல்கிறார். பாவம் செய்யாதேன்னு சொல்லும் பொழுது பாவத்திலே வாழாத, அதாவது டெலிபரட்டாக மனம் திரும்பாமல் வாழாத. நான் மனம் திரும்பிட்டேன் அப்படி சொல்கிறதில்ல, மனம் திரும்புதுன்னு கேட்ட ஆக்ஷன் இருக்கணும். நிறைய மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, நிறைய கேட்பாங்க. நான் ஒரு பிரசங்கத்தை கேட்பேன், இவர் பிரசங்கத்தை கேட்பேன், அங்கே ஒரு எல்லாருமே கேட்பேன். ஃபைன், சூப்பர். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கேட்கறதுனால வரும். ஆனால் கேட்குற எவனையும் பாக்கியவான்னு சொல்லலை, பைபிள் சொல்லலை. கேட்கறதன்படி செய்கிறவனே பாக்கியவான் இருக்கு. கேட்குறவங்களுக்கு காதுகள் பாக்கியம் உள்ளது. கேட்டீங்கன்னா என்ன அர்த்தங்க? செய்ய கேட்டு திருவசனத்தை கேட்குறோன்னு மாத்திரமில்லை, அதன்படி செய்கிறவனே பாக்கியவானா இருப்பான் இருக்கு. நம்ம இங்கே பேசுகிற ஐடியா கொடுக்கல, சில கான்செப்ட் சொல்லலை. கேட்கணும், அது குறித்த அறிவை பெறணும், அப்புறம் அது கேட்டவற்றை செயல் இருக்கணும். கடைசி ஒரு வசனம், கொலோசியர் 1:13. கொலோசியர் 1:13, 1 பேதுரு 2:9 சேர்த்து வாசிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோமாகிய பிதாவை. ஒரு காலத்தில் எங்கே இருந்தோம்? இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், பிசாசுனுடைய பிடியில் இருந்தோம். 1 பேதுரு 2:9 அந்த ராஜ்யத்தை குறித்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இருளுங்கிறார்.
பிசாசு எதுக்குள்ளே செயல்படுறான்? இருள் என்ன? அறியாமைங்கிறது இருள். அறிவுங்கிறது என்னது? வெளிச்சம். 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவேற்றருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகியும் ராஜரிய ஆசாரிய கூட்டமாகியும் பரிசுத்த ஜாதியாகியும் அவருக்கு சொந்தமான நீங்களோ உங்களை எதிலிருந்து? இருளிலிருந்து கர்த்தர் நம்ம கொண்டு வந்தார். முதல்ல எங்கே இருந்தோம்? இருளில் இருந்தோம். இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு தேவனை அறியாத மனிதன் எங்கே இருக்கான்? இருளில் இருக்கான். இருளில் இருக்குது மட்டுமல்ல, இருள் தான் அவனை கட்டுப்படுத்துது. அவன்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இருள் தான் உன்னை கட்டுப்படுத்துது, இருள் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுது. நீ நினைக்கிற மாதிரி செய்யலை, உன்னை பிசாசு தான் கட்டுப்படுத்துறான்னா அவன் சொல்ல மாட்டான் நான் அப்படிலாம் கிடையாது, நான் நினைக்கிற மாதிரி நான் வாழ்கிறேன். இல்லை, அவன் நினைக்கிற மாதிரி வாழலை. அவனை சில பிசாசுடைய கிரியைகள் அவனுக்குள்ள என்ன சொல்கிறது, ப்ரோக்ராம் எழுதி உள்ளே வச்ச உடனே அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி அவன் செயல்படுவான். அவனுக்கு சொன்னால் நம்புவானா? நம்ப மாட்டான். நான் நினச்ச மாதிரி தான் செய்வேன். சரி, நாளையிலேருந்து குடிக்காத, ரசிக்கப்படாதான்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்? ஆடுதில்ல அம்மா, அப்படியே என்ன செய்யுது? கண்ட்ரோல் பண்ணுறான் பிசாசு. அவன் நினைச்ச மாதிரி வாழ முடியாதுங்க, அவனை ஒரு நாளும் கண்ட்ரோல் பண்ணுறான். இன்னைக்கு நாம் பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வந்துட்டோமா? வந்தாச்சு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டாச்சு. இப்போ பிசாசை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியும். எண்ணத்தின் மூலமாக முடியும். எண்ணத்தின் மூலம் முடியும். தொடர்ந்து இருளையே வாழ விரும்புகிறோம், இருளே வாழுவதற்கு நமக்கு வாஞ்சியாக இருக்குன்னா அதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவான். அறியாமையிலே இருக்கிறோம், அறிந்து கொள்ள விரும்பலை. சில மக்கள் நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், அவங்க விரும்ப மாட்டாங்க. நான் சீரியஸாக சொல்கிறேங்க. உலகத்திலேயே பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஆட்கள்னா யாருக்குன்னா பெந்தகோஸ்தே பாஸ்டர் சொல்லிக் கொடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியுமாங்க. எனக்கு வந்தவருங்க ஒருத்தர், நான் ஆரம்ப நாட்களில் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கை படிங்க, நல்லா இருக்குன்னு. பாஸ்டர், நான் பைபிளை தவிர எதுவுமே படிக்க மாட்டேன். பைபிளை படிப்பீங்க, எது அடிப்படையில் படிப்பீங்கன்னா உங்கள் விசுவாசத்தை கொண்டு வந்து அதை வச்சு படிப்பீங்க. அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காது, நீங்கள் அதுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. நேற்றுலாம் ஒரு தம்பி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான், ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசினான். நீங்கள் நைட்டு தூங்காமல் ஜெபிச்சாதான் பிசாசோட சண்டை போட முடியும். ஏன்னா நைட்டு தான் பிசாசு வேலை செய்வான், பகலில் முழுக்க அவன் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவன். ஏன்னா ஃபுல்லாக வந்து அமெரிக்கா டீமோட வேலை செய்கிறவன். நைட் ஷிஃப்ட் பார்க்குறவன் அவன். நீங்கள் எல்லாரும் தூங்கும் போது நீங்கள் விழிச்சிருந்தீங்கன்னா அப்போ தான் பிசாசோட சண்டை போட முடியும். பிசாசு நைட்டில் வேலை செய்யலைங்க, இருளில் வேலை செய்கிறாங்க, அறியாமையில் வேலை செய்கிறாங்க. நைட்டு ஜெபம் பண்ணால் தப்பே கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நைட்டு ஜெபம் பண்ணால் தான் பிசாசு கேட்பான்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க் உங்களுக்கு. அதே உங்களுக்கு இருளுக்குள்ள கொண்டு வந்துட்டான்னு அர்த்தம். பிசாசு 24 மணி நேரம் வேலை செய்கிறான். எப்படி வேலை செய்யறான்? எண்ணத்தின் மூலம் வேலை செய்கிறான். அவனுக்கு இடம் கூடாது இருக்கும் என்றால் சக்ஸஸாக வாழலாம். சரிதானே? ஜெபம் பண்ணுவோம், எழுந்து வைப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறவர், எங்களுக்காக எல்லா விதமான கிருபைகளையும் கொடுக்கிறவர், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவர், எங்களுக்கு அறிவு புகட்டுகிறவர் நீர் கர்த்தாவே. உம்முடைய அறிவை, உம்முடைய சிந்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமாய், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் புசுத்தம் வெளிச்சம் தந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, வார்த்தை வெளிச்சத்தை கொடுக்கட்டும். வெளிச்சத்தின் மக்களாக வாழ உதவி செய்வீராக. எண்ணத்தை மாற்றுகிறது மட்டுமல்லாமல் எண்ணத்துக்கு ஏற்ற விதத்தில் செயல்பட உதவி செய்வீராக. வார்த்தை கொடுக்கிற வெளிச்சம் இருளை வெளிப்படுத்துகிறது, அம்பலப்படுத்துகிறது. வார்த்தை சத்தியமாக இருக்கிறதுனாலே அது இருளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. அது வல்லமையாக இருக்கிறபடினாலே நாங்கள் மனம் திரும்பும் பொழுது அது எங்கள் வாழ்க்கையிலிருந்து அதை அப்புறப்படுத்துகிறதுக்காக, டிஸ்போஸ் பண்ணுகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை என்கிற ஆயுதத்தையும் மனம் திரும்புகள் என்கிற ஆயுதத்தை எங்கள் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்த உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் நாம் மையப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும்
நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு நோயும் பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக வாழ பண்ணுவாராக. ஆமென்.